ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ ரீசெண்டாக போட்ட லாங் வீடியோவில் ஏலகிரி போனது, அங்கே ரூம் எல்லாம் செக்இன் பண்ணது, லஞ்சு சாப்பிட்டது, அதையெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் நாங்கள் வெளியில் வந்தோம். பக்கத்தில் இருக்க பார்க்குக்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்திருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து இந்த இடம் ரொம்பவே க்ளோஸில் இருந்ததுங்க. எங்களுக்கு காரில் வரும்போது ஒரு 2 மினிட்ஸ் எடுத்தது. நடந்து வரணுன்னாலும் வந்துடலாம். ஈவினிங்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நடந்து போகிறப்ப நல்லா சில்லுன்னு இருக்குங்க, காற்றெல்லாம் நல்லா அடிக்கும். பட் இதுவே நீங்கள் மார்னிங்கில் சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடந்து போக முடியாதுங்க. ஏன்னா நாங்கள் போகிற நேரத்தில் நல்ல வெயிலாக இருந்தது, அதனால சொல்கிறேன். அப்படியே போகிற வழியில் இருக்கிற கடையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சின்ன டப்பாவில் ஒரு உட்டு பீஸ் காமிச்சோம் இல்லையா, அது வந்து சந்தனக்கட்டை. 1 கிராம் வந்து 20 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஒரு கடைக்குமே ரேட் வந்து கம்மி கூட அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி நான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். 1 கிராம் 20 ருபீஸ் எடுக்கிறாங்க. அந்த அந்த பீஸ் வந்து எவ்வளோ கிராம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு தெருவுக்குள்ள நுழைஞ்சோன்னா பக்கத்துல நிறைய பார்க் இருக்குங்க. இந்த மாதிரி பிளே ஏரியான்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறது, அப்புறம் நம்ம பெரியவங்க போற மாதிரி ரைடெல்லாம் வச்சு ஒரு சின்ன சின்ன ஏரியாலேயே ஒரு குட்டி குட்டி பார்க்லாம் வச்சிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கம்மியா இருக்கும். பட் ஒரு ரைடுக்குமே செப்பரேட்டா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். தீம் பார்க் மாதிரி எல்லாம் இருக்காது. சின்னதா அந்த எக்ஸிபிஷன்ல எல்லாம் போட்டிருப்பாங்களா, சின்ன சின்னதா ரைடெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரைடெல்லாம் இருக்கும். பட் பக்கத்துலயே வெறும் டிஃப்ரெண்டான பேர் வச்சு நிறைய பார்க்லாம் இருக்கும். அதுல ஒரு பார்க்ல நாங்க நுழைஞ்சிட்டோம். பாப்பா கேட்டா அப்படின்றதுக்காக. இந்த தண்ணியில இருக்க போட்டு ஓட்டணுன்ட்டு அவ சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. தனியா அனுப்ப முடியாதுன்றதுனால முன்னாடிலாம் நான் அனுப்பாம இருந்தேன். இது சென்னையில எங்கேயுமே நான் பார்த்த மாதிரி இல்லை. நான் ஊருக்கு போவேன் இல்லையா, அம்மா ஊருக்கு, அங்க நான் தஞ்சாவூர்ல இந்த பேலஸ் சொல்லுவாங்க, அங்க போய் பார்த்திருக்கேன். பட் அப்ப பாப்பா சின்ன பிள்ளைன்றதுனால அனுப்பல. இப்ப அவ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அனுப்பி விட்டுருந்தேன். அவளுக்கு இங்க வந்ததுலயே இந்த போட்டிங் போனதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்ப திரும்ப பக்கத்துல இருக்க பார்க்ல எல்லாம் போய் அதையே பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஒரு வழியா வேண்டாம், வேற இடத்துக்குலாம் போலான்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தேன். நாங்கள் போகிற மாதிரி ரைடெல்லாம் கூட இருந்தது. பட் முன்னாடி மாதிரி இல்லை. எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுதுங்க. அதனால ரிஸ்க் எடுக்க வேணான்னு பாப்பா மட்டும் விளையாட வச்சு அழைச்சிட்டு வந்திருந்தோம். வெளியில் இந்த கார் டிரைவ் பண்ணுறது ஒரு கேம்ஸ் மாதிரியே வச்சுருந்தாங்க, பே பண்ணி டிரைவ் பண்ணுறது. ஸோ அதுக்கும் என்ன போக சொல்லியிருந்தாங்க. நான் அதுவும் வேணான்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டு பாப்பாவை கூப்பிட்டு பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு அடுத்த தெருவுக்கு வந்தோம்னா இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன பார்க் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி. ஸோ அங்கேயும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே போயாச்சு. வெளியில பாக்குறதுக்கு நிறைய கிராண்டா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் உள்ள போனா கொஞ்சம் சிம்பிளா தாங்க இருந்தது. அங்க இந்த வாட்டர் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த பிளேஸ்க்குலாம் போயிருந்தோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா தாங்க இருக்கு. பட் இந்த வாட்டர் டான்ஸ் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் புதுசு. பாப்பாவும் விரும்பி பார்த்துருந்தா. இந்த மாடு பார்த்த உடனேயே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து 10th 9th தெரியலங்க. அப்போ வந்து விஜய் டிவில வீக்கெண்ட் ஒரு ஷோ போடுவாங்க. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதில் ஈரோடு மகேஷ் அண்ட் தாடி பாலாஜி அவங்க தான் வந்து ஆங்கரிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் காமெடியா இருக்கும். அந்த ஷோவே நானும் என் தம்பியும் மிஸ் பண்ணாம பார்த்துருவோம். அதுல இந்த 3rd ரவுண்டுன்னு நினைக்கிறேன், இந்த மாடு மேலே ஏறி உட்காருது. அது ரொம்ப விரும்பி பார்ப்போங்க. ரொம்ப காமெடியா இருக்கும். பிஃபோர் மேரேஜ் எங்கேயோ போயிருந்தப்போ இந்த மாடு பார்த்து இருந்தேன். பட் அப்ப இது மேல ஏறி உட்காரத்துக்கு சுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ அதெல்லாம் போயிருச்சு. பார்த்த உடனே இதுல ஒரு தடவை போயிடணும் அப்படின்ட்டு தான் போய் ஏறி உட்கார்ந்துருந்தேன். ஒரு 2 சுத்துல எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு விளையாடிட்டு வந்தேன். நான் விளையாண்டதும் பாப்பாவும் விளையாடணும்னு ஒரே அடங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லிட்டு சும்மா 2 சுத்தி விடுங்க, விழுற மாதிரி தள்ளி தள்ளி விடுங்க, நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம்லாம் இருந்தது. அதுல எல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஒரு சின்ன டெக்கரேஷன்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நைட்டு டின்னர் வெளியிலேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் மார்னிங் வந்தப்போ இருந்ததை விட நைட்டு நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. நைட் அங்கே இருக்க கேம்ஸ் எல்லாம் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் பாப்பா கூட சேர்ந்து கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் கேம்ப் ஃபயரிங்லாம் கூட போட்டிருந்தாங்க. அங்கேயும் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருந்தோம். பாப்பாவுக்கு அது என்னமோ பிடிக்கலங்க, போர் அடிச்சது போல நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டோம். பட் எங்க கூட வந்திருந்த அங்கே ஸ்டே பண்ணியிருந்த ஃபேமிலிஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் போறோம்னு வைங்களேன், நம்ம தனியா போறதை விட ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10-15 பேரா குரூப்பா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்னா அது நல்லா இருக்கும்.
இருக்கும் தனியா போறதை விட. ஸ்பீக்கர் எல்லாம் வச்சு பாட்டெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. நான் காப்பிரைட் வந்துரும்ன்றதுனால நான் பாட்டெல்லாம் போடலைங்க, கட் பண்ணிட்டேன். முத நாள் நல்லா டிராவல் பண்ணது, அங்க இங்கன்னு சுத்துனதுல செம்ம டயர்டுங்க. நைட்டு நல்லாவே தூங்கிட்டோம். காலையில ஒரு 8:30 போல எந்திரிச்சு 3 பேருமே குளிச்சுட்டு இங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. இந்த ரெசார்ட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க முத நாள் 12 மணிக்கு செக்இன் பண்ணோம். ஸோ லஞ்சுக்கு வந்து பஃபட் சாப்பிட்டாச்சு. நைட்டு வெளியில சாப்பிட்டுட்டோம். அடுத்த நாள் காலையில காம்ப்ளிமெண்டா இங்க கொடுத்த பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டாச்சு. இட்லி, பொங்கல், பூரி, வடை, அப்புறம் ஸ்வீட்டு, வேக வச்ச முட்டை அண்ட் ஆம்லேட் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. டீ கூட இருந்ததுங்க. டீ சாப்பிட்றவங்களுக்கு டீ, காஃபி குடிக்கிறவங்களுக்கு காஃபின்னு அது எல்லாமே கரெக்டாக இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். முத நாள் லஞ்சு தான் கொஞ்சம் அப்படி இப்படி சொதப்பிருச்சு. பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் சாப்பிட வந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூமை ஜஸ்ட் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே திரும்ப சுற்றி இருந்த இடத்துலலாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோதான், நாங்கள் திரும்ப 12 o'clock செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாப்பா கொஞ்சம் விளையாடணும்னா அங்கெல்லாம் விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருந்த ரூம் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு சின்ன ரூம் டூர் வீடியோ மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டிலேயே உட்காந்துருக்க நமக்கு இங்கெல்லாம் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் போடுற வீடியோலாவது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால நான் இவ்வளோ நாளாக இப்படி தான் வீட்டிலேயே உட்காந்து வீடியோஸில் தான் சுற்றி இருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் போயிருக்கிறதுனால எனக்கு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசார்ட்டில் மேக்ஸிமம் எல்லா ரூமுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பெரிய ரூமாக இருக்குது, நிறைய பேர் தங்குற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நாங்கள் எடுத்திருக்கிறது ஒரு மினிமம் சைஸ் தான். டோர் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். என்ட்ரன்ஸுக்கும் பக்கத்தில் ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன கபோர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. நாங்கள் ஜஸ்ட் ஒரு நைட் தான் ஸ்டே பண்ணோம். அதனால ட்ரெஸ் எல்லாம் நான் அதில் எடுத்து வைக்கலைங்க. நான் எடுத்துகிட்டு போனோம் ட்ராலிலே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஃபோக்கஸ் லைட் மாதிரி கொடுத்து ஒரு டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள், எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி மிரர் கொடுத்து அந்த மிரரில் இந்த மாதிரி கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி கர்டைன்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும். ஸோ கர்டைன்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெளியில் இருக்கிறது தெரியும், அவங்களுக்கும் நம்ம உள்ளேருந்து பார்க்கறது நல்லாவே தெரியும். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக தான் இருக்கும். அந்த கபோர்டுக்கும் ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கெட்டில் வச்சிருக்காங்க, பெரிய மிரர் இருக்குங்க. கெட்டிலுக்கு பக்கத்துலேயே நம்ம டீ போட்டுக்கணும்னா டீ போட்டுக்கலாம் போல. டீ மேக்கரும் கொடுப்பாங்க கேட்டா, நாங்கள் கேட்கல. தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் வச்சிருக்காங்க. அதுலேருந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டில் போட்டிருக்காங்க. ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி தான் இருக்கும் சைஸு. பக்கத்தில் ஒரு சின்ன டேபிளில் ஒரு டெலிஃபோன் இருக்கு. அந்த டெலிஃபோன் எதுக்குமே யூஸ் ஆகலை, விளையாட்டு ஜாமா மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் ஒரு டேபிளில் டிவி வச்சிருந்தாங்க. நம்ம பார்க்கணும்னா பார்த்துக்கலாங்க. நாங்கள் ஆன் பண்ணி பார்த்தோம், எதுவுமே பார்க்க முடியல, விட்டாச்சு. அதுக்கும் ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன டேபிள் வச்சிருக்காங்க, சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி. அந்த காட்டுக்கும் மேலே இருக்க வால் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடியே பார்த்துருந்தா கூட நம்ம வீட்டுக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படிலாம் தோணிட்டு இருந்தது. இந்த பக்கம் இருக்க கர்டைன்ஸை ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம ரெசார்ட்குள்ள நுழைஞ்சோம்ல அதோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்மளோட கார் கூட அங்கே தான் நிற்கிது, இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இந்த ரூமோட வாசலுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ரூமை விட பாத்ரூமுக்கு நான் கொஞ்சம் மார்க் அதிகமாகவே கொடுப்பேங்க. அது நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பாத்ரூம் என்னமோ இப்போதான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ரூமை விட பாத்ரூம் சூப்பராக இருக்கு, புதுசாக கட்டியிருக்க மாதிரி. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ நல்லா இருக்கு. ரூம்ல இருக்க கர்டைன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சோன்னு வைங்களேன், நம்மளும் வெளியில இருக்க வியூவெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். வெளியில இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்துக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வெயில் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப ஹாட்டா இருந்ததுங்க. ரூம்ல ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் இருந்தது, ஏசி எல்லாம் இல்லைங்க. ஹில் ஸ்டேஷன்றதுனால ஏசி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நைட்ல குளிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேனே பரவாயில்ல. டே டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நைட்ல நல்லாவே தூங்கிட்டோங்க, கொஞ்சம் குளிர தான் ஆரம்பிச்சது. பட் நான் வந்து ஏலகிரியில பார்த்ததுலேயே ரொம்ப டிசப்பாயிண்டட் அப்படின்னா அடிக்கடி பவர் கட் ஆச்சுங்க. ரூம்ல பவர் கட் ஆச்சு. அப்புறம் வெளியில நாங்கள் அந்த ரைடு எல்லாம் போனோம் இல்லையா பார்க்கு, அங்கேயுமே பவர் கட் ஆயிடுச்சுன்னா எந்த ரைடும் யூஸ் பண்ண முடியாது, பாதியிலே நின்னுக்குது. நிறைய இடத்துல ரைடுக்கு பே பண்ணிட்டு பாதியில போகாம வந்ததும் இருக்கு. சில இடத்துல ரீஃபண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. அப்புறம் முக்கியமா இந்த ஜூஸ் ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ சம்மர்ல நிறைய ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம். அதெல்லாம் பவர் கட் ஆயிடுச்சுன்னா மிக்ஸி எல்லாம் யூஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கொஞ்ச நேரம் வெயிலுக்கு ஜூஸ் குடிக்காம இருக்கிற நமக்கே அப்படின்னா அதுதான் வருமானம் அவங்களுக்குலாம், கடை வச்சிருக்கவங்களுக்குலாம். ஸோ அது நடக்கல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. புலம்பிட்டு இருந்தாங்க எல்லாருமே.
அவ்வளோதான் ஷார்ப்பாக ஒரு 12:30க்கெலாம் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே ஏலகிரி நேச்சர் பார்க்குக்கு வந்திருந்தோம். இது வந்து நேற்று நைட்டே நாங்கள் வந்துட்டு போயிட்டோங்க. நைட்டு வந்து போட் ரைட்லாம் போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் திரும்ப அடுத்த நாள் மதியம் போல் வந்திருந்தோம். நல்லா பெரிய பார்க்குங்க. நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த உள்ள கையை விட்டு அந்த கோல்டு கட்டியெல்லாம் எடுப்போம்ல, அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல. ஒரு தடவை ட்ரை பண்ணுறதுக்கு ₹100 சொல்லியிருந்தாங்க. எப்படியும் அதெல்லாம் எடுக்க முடியாது. நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல. பசங்களெல்லாம் கூட்டிட்டு ஃபேமிலியோட இங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு இடம் போதும். ஃபுல்லா டைம் போறதே தெரியாது. உள்ளேயே கேன்டீன் சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்ல. ஸோ சாப்பிட்டு அங்கேயே விளையாடிக்கிட்டு இருக்கலாம். நல்ல வெயிலுங்க. இந்த வெயில்ல போட்டிங்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போல. ஜஸ்ட் நாங்க என்ன இருக்குன்ட்டு சுத்தி பார்த்துட்டு, வெளியில இங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அதுல ஒரு கடையில போயிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு, வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை முடிச்சுட்டு எங்களுக்கு சென்னை கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. பாப்பா வேற இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அது எங்க இருக்குன்னு கூகுள்ல எல்லாம் செக் பண்ணப்போ இந்த ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் இருந்தது. சரி அங்க போலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டோம். அங்க ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. பாப்பாவை குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு கையில டவல் எல்லாம் எடுத்துட்டு போனோம். பட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை கேட்டா அடல்ட்டுக்கு 1200 சொல்லியிருந்தாங்க பெர் ஹெட்டுக்கு. பாப்பாக்கு 700 சொல்லியிருந்தாங்க. இதுல லஞ்ச் எல்லாம் இருக்கிற மாதிரி காம்போவா எடுத்தோம்னா அது ஒரு தனி சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ காசு கொடுத்து உள்ள போயிட்டு விளையாடுறது பிரச்சனை இல்லைங்க. பட் அங்க இருந்தது எல்லாமே பெரிய பெரிய ரைடு. பாப்பாவை கூட்டிட்டும் போக முடியாது, விட்டுட்டும் போக முடியாது. ஸோ உள்ள போனா வேஸ்ட் தாங்க. அவளுக்கு அந்த வாட்டர் கேம்ஸ் தானே தேவைப்படுது, நம்ம வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து நாங்க கிளம்பிட்டோம். ஏலகிரியிலேருந்து கீழே இறங்கிட்டு அங்க இருக்க ஹோட்டல்ல தான் நாங்க மதியம் லஞ்ச் சாப்பிட்டுருந்தோம். அப்பவே டைம் பாத்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. அவளுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போல அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமா இருந்ததுங்க. நீ கவலையே படாத, வீட்டுக்கு போறதுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் எங்க இருக்குன்னு தேடி பார்த்துட்டு உன்னை அங்க குளிக்க வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கே அழைச்சிட்டு போவேன்ட்டு அவங்க அப்பா அவளுக்கு ப்ராமிஸே பண்ணியிருந்தாங்க. திரும்ப கூகுள்ல தான் சர்ச் பண்ணியிருந்தோம். நாங்க சாப்பிட்ட இடத்துல இருந்து பக்கத்திலேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதா போட்டிருந்தது. சரி அங்கேயே போயிடலான்னு கிளம்பிட்டோங்க. அது என்னடான்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. இந்த பாருங்க, நாங்க நடந்து போறோம் பாருங்க, மலைக்கு பக்கத்திலே ஒரு ரெண்டு சுத்து மலை ஏறுற மாதிரி தான் இருந்தது. இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. நல்லா செம கிராமம், நல்லா இருந்தது அந்த இடம். எங்க ஊருக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இடம்லாம் கிராமமா இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. 2-3 வீடு தான் பார்க்க முடிஞ்சது. இதுதான் ரூட்டா அப்படின்றதெல்லாம் டவுட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த வழியிலே போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்விம்மிங் பூலை எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான். அங்க உள்ளவங்க மட்டும் வந்து விளையாடுவாங்க போல. ½ அன் ஹவருக்கு ₹120 ₹150 தெரியல. அடல்ட்டுக்கு தனியா, சின்ன குழந்தைங்களுக்கு தனியா. பாப்பாக்கு நாங்க வீட்லேருந்து போகும்போதே ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்காக. அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை, பாப்பாவை தனியா அனுப்ப முடியாதுன்றதுனால அவங்களும் கூட போற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு வேண்டிய ட்ரெஸ் அங்க கடையிலே காசு கொடுத்து வாங்கிட்டோம். ரிட்டர்ன் நம்ம வரும்போது அதை கொடுத்துட்டு தாங்க வரணும். ½ அன் ஹவரா 1 ஹவரான்னு சரியா தெரியல. அவ ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. நான் வெளியில உட்காந்து லக்கேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல ரொம்ப இருட்டாயிடுங்க. நாங்க வரும்போதே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதோட டைமிங்கே பாத்தீங்கன்னா காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். நாங்க தான் கடைசி பேட்சுங்க. அதுக்கப்புறம் அலோடு இல்லை. பக்கத்திலே ஒரு சின்ன கடை இருந்ததுங்க. சூடா டீ காஃபி வேணும்னா குடிச்சுக்கலாம். மேகி கூட செஞ்சு கொடுக்குறாங்க. ஜூஸும் இருந்தது. நாங்க ஒரே ஒரு ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிட்டு திரும்ப சென்னைக்கு கிளம்பிட்டோம். நல்ல 1 மணி நேரம் கிட்ட ஆட்டம் போட்டதுல டயர்டாகி பாப்பா தூங்கிட்டாங்க. நானும் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட தூங்கிட்டேன். சரியா 9:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஏலகிரி ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.